நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் 9ஆம் வகுப்பு வரையில் அனைத்து மாணவர்களும் பாஸ் தேர்வில் தேர்ச்சி என்கின்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. குறிப்பாக இன்றைக்கு ஏழை எளிய சாமானிய அடித்தட்டு மக்கள் தங்களுடைய குழந்தைகளை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே சேர்க்கிறார்கள். அதிலும் அரசு தொடக்க பள்ளிகள், அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலிருந்து 5 ஆண்டுகள் வரை படித்து முடித்து 6ஆம் வகுப்பிற்கு உயர்கல்விக்காக வருகிறார்கள். அந்த உயர்கல்விக்கு வரக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுடைய குழந்தைகள் 6ஆம் வகுப்பிற்கு வருகிற பொழுது தாய்மொழியாம் தமிழ் மொழியில் எழுதுகிற விதத்தை பார்க்கிற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் இதனை சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். 60% மேற்பட்ட மாணவ மணிகளால் ஒழுங்காக தவறில்லாமல் 2-3 வரிகள் கூட தமிழ் மொழியில் எழுத முடியவில்லை. இதுதான் உண்மை நிலைமை. ஆனால் அந்த மாணவன் 10ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றதாக நமக்கு செய்தி வருகிறது. அதே மாணவன் 12ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றதாக செய்தி வருகிறது. இந்த நிலை அவனை கல்லூரி கல்விக்கு செல்கிற பொழுது என்ன மாதிரியான சூழ்நிலையில் அவன் அங்கே புதுயுகமாக படிப்பான் என்பதை யோசிச்சு பாருங்க. நாங்கள் முன்னொரு காலத்தில் ஒரு பரீட்சையில் தோல்வி அடைந்தாலும் அந்த ஆண்டு முழுவதும் மீண்டும் அதே வகுப்பு படிக்கணும். அப்போ தான் அந்த படிப்பை முழுமையாக படித்து வெளியேற முடியும். படிப்பை பற்றிய முழுமையான அறிவை அவன் உள்ளடக்க முடியும். பள்ளிக்கூடத்தினுடைய அருமை தெரியும், படிப்பினுடைய அருமை தெரியும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இது என்ன காரணத்திற்காக அனைத்து மாணவர்களும் 9ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்ச்சி கொடுக்குறாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் 60% மேற்பட்ட மாணவர்களால் தமிழ் மொழியில் அழகாக எழுத வாசிக்க தெரியவில்லை. இதுதான் உண்மை நிலைமை. ஆசிரியர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்வு முடிவு என்ன? அனைவரும் பாஸ். என்ன காரணம்? என்ன சொல்றாங்க? ஒரு மாணவனை ஒரே வகுப்புல வச்சிருந்தீங்கன்னா, டீடைன் பண்ணீங்கன்னா, ஃபெயில் போட்டிங்கன்னா, தோல்வின்னு சொன்னீங்கன்னா அவன் மனசுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஓகே, 1 வருஷம் கொடுக்கலாம், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அனைத்துலையுமா. அப்போ ஒட்டுமொத்தமாக இவர்கள் முழுமையாக கல்வியை பெறாமல் அவர்கள் கல்லூரி கல்வி காலகட்டங்களில் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். ஆசிரியர்கள்டே அந்த சிரமம் இருக்கு. தயவு செய்து ஆரம்ப பள்ளியிலேயே அவர்களுக்கு நன்கு எழுத படிக்க தெரிய உள்ள மாணவர்களாக நீங்கள் உயர்கல்விக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், பெற்றோர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனை அரசும் கூர்ந்து நோக்க வேண்டும்.